என்னோட கதைகளுக்கு நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஆதரவை கொடுத்துட்டு வர்றீங்க. நீங்கள் எந்த மாதிரி கதை வேணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த மாதிரி கதைகளையே சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்போ கதைக்குள்ளே போகலாம் வாங்குங்க. மனைவி இரவு 12 மணி. இதுதான் இந்த கதை. கடிகாரத்தின் முட்கள் இரவு 11:55 காட்டின. அறையில் கார்த்திக்கும் அவனது மனைவி ஸ்வேதாவும் படுத்திருந்தனர். கார்த்திக் தூங்குவதைப் போல நடித்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது இதயம் ஒரு போர்க்களத்தைப் போல துடித்து கொண்டிருந்தது. கடந்த 1 மாதமாகவே ஸ்வேதாவிடம் ஏதோ ஒரு மாற்றம். எப்போது பார்த்தாலும் கவலையோடு இருப்பது, பொலிவும் எதையோ மறைப்பது போலவும் இருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக சரியாக இரவு 12 மணி ஆனால் மெதுவாக எழுந்து பால்கனிக்கு சென்று யாரிடமோ ரகசியமாக பேசுவாள். கார்த்திக் பலமுறை கேட்க முயன்றும் ஒன்றுமில்லை, ஆஃபீஸ் வேலை என்று மழுப்பிவிட்டாள். ஒரு கணவனாக அவனுக்கு சந்தேகம் என்ற விஷம் மெல்ல மெல்லவாக பரவத் தொடங்கியது. நாம் அவளை இவ்வளவு நேசிக்கிறோம், நமக்கு தெரியாமல் நள்ளிரவில் யாருடன் பேசுகிறாள்? ஒருவேளை அவளுக்கு வேறு யாராவது என்று நினைக்கவே அவனுக்கு நெஞ்சு வலிப்பது போல இருந்தது. அன்று அந்த நள்ளிரவும் 12 மணி. சரியாக 12 அடித்தது. ஸ்வேதா மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்து தன் மொபைலை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு சென்றாள். கதவை லேசாக சாத்தினாள். கார்த்திக் தன் கண்ணீரை அடக்கி கொண்டு சத்தமில்லாமல் எழுந்து பால்கனி கதவின் அருகில் சென்று நின்றான். இதயமே வெடித்துவிடும் போல இருந்தது. உண்மையை நேருக்கு நேர் சந்தித்து விட வேண்டும் என்று முடிவு செய்தான். பால்கனியில் நிலவொளியில் அவளது முகத்தில் விழுந்தது. அவள் யாரிடமோ ஃபோனில் பேசத் தொடங்கினாள். அவளது குரல் நடுங்கியது. ஹலோ சார். ஆமாம் சார், ஸ்வேதா பேசுகிறேன். இன்னைக்கு டேட் 24 ஆயிடுச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. நான் பணம் ரெடி பண்ணிடுறேன் சார். ப்ளீஸ் என் கணவருக்கு மட்டும் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. இந்த குரலை கேட்டவுடன் கார்த்திக் அதிர்ச்சியில் உறைந்தான். பணம்? யாரிடம் பேசுகிறாள்? ஸ்வேதா தொடர்ந்து அழுதபடியே பேசினாள். சார், கார்த்திக்கு அவரோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகி இன்னும் சில மாதங்கள் தான் உயிர் வாழ முடியும்னு டாக்டர் சொன்னப்போ நான் செத்துட்டேன். ஆனால் அவருக்கு தெரிஞ்சா அவர் மனசே உடைஞ்சிடுவார். அதான் அவர்கிட்ட சொல்லாமல் நான் என் கிட்னியை அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிவு செய்தேன். அந்த ஆப்ரேஷன் செலவுக்குத்தான் நான் என் நகையெல்லாம் விற்று இந்த நள்ளிரவு நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி லோன் கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா பகலில் பேசினா அவருக்கு சந்தேகம் வந்துடும். அவருக்கு நான் மட்டும்தான் உலகம், எனக்கு அவர் மட்டும்தான் உயிர். என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் கணவர் நல்லா வாழணும் சார். ப்ளீஸ் அந்த லோன் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுங்க. இந்த விஷயங்களை கார்த்திக் கேட்டதும் உயிருடன் செத்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். அதை கேட்ட அடுத்த நொடி கார்த்திக்கின் கண்கள் பலமிழந்தன. அவனது கண்கள் இருண்டன. நெஞ்சில் ஒரு பெரும் பாரம் இறங்கியது போலவும் அதே சமயம் 1000 இடிகள் பாய்ந்தது போலவும் இருந்தது. அவள் தடம் மாறுகிறாளோ என்று சந்தேகப்பட்ட அந்த நாள், அவனை காப்பாற்ற அவள்தான் உயிரையே பணயம் வைக்கிறாள் என்ற உண்மை தெரிந்த அந்த நாள், அவன் உயிரோடு செத்துட்டான். தன்னை எண்ணி அவனுக்கு அளவற்ற வெட்கமும் அவளது தாய்மையான, அன்பான, தூய்மையான, அளவிட முடியாத வலியும் நெஞ்சை அடைத்தது. ஒரு கணவனாக அவளை சந்தேகப்பட்ட அந்த நொடிகளை நினைத்து அவனது ஆன்மாவே கதறியது. ஒரு புதிய விடியலாக இருந்தது. கார்த்திக் மெதுவாக பால்கனி கதவை திறந்தான். ஃபோனை வைத்த ஸ்வேதா கணவன் பின்னால் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தாள். தன் ரகசியம் தெரிந்துவிட்டதோ என்று பயந்தாள்.
ஆனால் கார்த்திக் எதுவும் பேசவில்லை. ஓடிச் சென்று அவளை கட்டி அணைத்து கொண்டான். அவனது கண்ணீர் அவளது தோள்களை நினைத்தது. என்னை மன்னிச்சிடு ஸ்வேதா, என்னை மன்னிச்சிடு என்று குழந்தையைப் போல கதறி அழுதான். ஸ்வேதா புன்னகையோடு அவனது கண்ணீரை துடைத்தாள். உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? பரவாயில்ல கார்த்திக், காதல்ல ரகசியம் இருக்கலாம், ஆனால் நமக்குள் இருக்கும் அன்புக்கு மரணமே இல்லை என்றாள். அன்று கார்த்திக் உணர்ந்தான், அன்பு என்பது வார்த்தைகளில் இல்லை, ஒருவருக்காக வாழும் வாழ்க்கையிலும் அவருக்காக உயிர் கொடுத்து வாழும் மனதிலும் தான் இருக்கின்றது. ஆரம்பிக்கும்போது கதையில் என்னமோன்னு நினச்சோம், ஆனால் முடியும் போது வேற என்னமோ முடிஞ்சிருக்கு. இதுதாங்க வாழ்க்கை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது, ஆனால் நம்ம நடக்காதது எல்லாமே, நினைக்காதது எல்லாமே வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் சந்தோஷமானதும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இன்னொரு கதையில் சீக்கிரமாக சந்திக்கலாம். நன்றி.